தசரத மகாராஜா காலத்துல 60,000 வருஷங்கள் ஒரு ஆட்சி பண்ணாரு. ஒரு தடவை கூட யாருமே ஆராய்ச்சி மணியை அடிக்கக்கூடிய வாய்ப்பே அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நல்லவேளை தசரத காலத்துல நான் பிறக்கல, நான் ஜட்ஜாவே ஆயிருக்க முடியாது அப்படின்னு நல்லவேளை அப்படின்னு எனக்கு மனசுக்கு எனக்கு பட்டுது. எனக்கு அது யார் ஒருவன் ராமரை பிரதிஷ்டை செஞ்சு கும்பாபிஷேகம் பண்றானோ அவனுக்கு எந்த காலத்திலையும் தோல்வியே கிடையாது. ஜென்மாதி ஜென்மமும் நீதான்ப்பா ராஜாவா இருப்ப. நான் எப்படி நான் எடுத்துட்டேன்னா, எனக்கு இன்னும் ஒரு 6 வருஷம் நீதித்துறையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த 6 வருஷம் தொடர்ந்து அதே மாதிரி தான் நானும் ஜட்ஜா இருக்கணும் அப்படின்னு அவர் எனக்கு அப்படிதான் நான் எடுத்துட்டேன். ரொம்ப அவ்வளோ அற்புதமா இருந்தது உங்களோட வே. திருவிழாக்கள்லாம் நடக்குதுன்னா அது பாரம்பரிய முறை எப்படி நடந்ததோ அப்படித்தான் நடக்கணும். புதுசாக அந்த இனோவேஷன்ஸ் இந்த டெக்னாலஜிலாம் கொண்டு தேவையில்லை. லெட் அஸ் ஃபாலோ ட்ரெடிஷன் அப்படிங்கிறது தான் மையம்பா இருக்கு. நான் இது பண்ணேன். எதுக்கு சொல்றேன்னா, பாரம்பரியத்துக்கு சனாதன தர்மம் கூட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாமோ கூட தெரியல. நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட நம்ம கீழாம்பூர் அவங்க வந்து ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, அது வேற எதுக்கு நீங்க பொருத்தி பார்த்துக்க வேண்டாம்னு சொன்னார்ல, அப்படி எப்படி எடுத்துக்கலாம் நீங்க அதை. இன்னைக்கு நம்ம வந்து போற எங்கேயோ ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இந்த ரூட்ல இருந்து இதெல்லாம் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம். ஒரு நிறுத்தி நம்ம கொஞ்சம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா பாரம்பரியத்தை நோக்கி நம்ம திரும்பினாத்தான் நமக்கு வந்து ஒரு நம்ம காப்பாற்றப்படுவோம். 2 மாசம் முன்னாடி ஒரு வழக்கு வந்தது. அடுத்த வாரம் ஒரு திருமணம் நடைபெற போகிறது, அதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ரிட்டு போட்டாங்க. மேரேஜ்ங்கிறது 1000 காலத்து பயிராச்சே, இது வந்து எப்படிப்பா ஸ்டாப் பண்றது அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க, இது பிரச்சனையே பயிர் சம்பந்தமான பிரச்சனை தான் அப்படின்னாங்க. உடனே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கோயில்ல வந்து ஒரு வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு கம்யூனிட்டி, ஒரு கவுண்டர் கம்யூனிட்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கூடாது. நாங்க ஏன் அதுல என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்ல, வேப்ப மரம்ங்கிறது எங்களோட பார்வையில ஒரு பெண் அம்சம், அரச மரம் அப்படிங்கிறது ஆண் அம்சம். இந்த கேஸ்ல வந்து நீங்க போட்டோ காட்டினாங்க பாருங்க, அரச மரம் வந்து ரொம்ப எங்கா இருக்கு, வேப்ப மரம் ரொம்ப ஓல்டா இருக்கு, எப்படிங்க முடியும், ஸ்டாப் த மேரேஜ் அப்படின்னாங்க. உடனே கேட்டேன், சரிப்பா டெண்டுல்கருக்கு எவ்வளோப்பா வயசு, அவங்க மனைவி அஞ்சலிக்கு எவ்வளோப்பா வயசுன்னு கேட்டேன். அஞ்சலிக்கு வந்து எல்லாருமே தெரியும் 5-6 வயசு வந்து டெண்டுல்கரோட கூட வயசு அவங்களுக்கு. அதனால வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் எனக்கு தர முடியாதுப்பான்னு சொல்லிட்டு நான் அந்த வழக்கை நான் தள்ளுபடி பண்ணிட்டேன். அது வேற பிரச்சனை. அது என்ன தானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன, கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்ல, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஒருவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குட்டி 8 அடி பாய்ந்தால் அது எத்தனை அடி பாயும், இப்படிலாம் பல்வேறு பழமொழிகள் கிராமங்களில் உண்டு. அவர்கள் இவ்வளவு தூரம் பிரமாதமாக இங்கே வந்து சொற்பொழிவாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ ராமகோபாலன்ஜி அவர்கள். ஸ்ரீ ராமகோபாலன்ஜி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய சகோதரருடைய மகள் அவர்கள். தேச சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் கொண்டவர். அதனால்தான் ராமாயணத்தை அப்படியே நம்ம முன்பாக கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தியது போன்று ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவை அவர்கள் செய்தார்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை தோன்றுகிறது. தயவு செய்து இதை யாரும் அரசியலோடு நீங்கள் தொடர்புபடுத்தி பார்க்காதீர்கள். காரணம், கலைமகளுக்கு அரசியலும் இல்லை, சினிமாவும் இல்லை. ஆகவே இவர்கள் பேசும் பொழுது தோன்றிய கதை, அவ்வளவுதான். இவர்கள் சொன்னதை வைத்து எனக்கு மனசில் தோன்றிய விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவை அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்லா ஆட்சி செய்கிறான். அந்த ராஜா ரொம்ப பிரமாதமாக ஆட்சி செய்கிறான், மக்களுக்காக ஆட்சி செய்கிறான். ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த ராஜாவை திட்டுகிறார்கள். அந்த ராஜா நினைக்கிறான், இத்தனை பேரை நம்மளை திட்டுறானே, நம்ம நல்லா தானே நம்ம ராஜ்யம் பண்ணுறோம். அப்படியே மந்திரிகிட்ட கேட்குறான். மந்திரி சொல்கிறான், இல்லை ராஜா, இந்த தேசம் முழுசும் திட்டலை, இந்த தேசத்தில் ஒரு பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் உன்னை பிடிக்கல போலுக்கு, அதனால திட்டுறான் அப்படிங்கிற மாதிரி மந்திரி வந்து சொல்கிறான். உடனே இந்த ராஜா பார்க்குறான், சரி நம்ம ஒரு ஜோசியரை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஜோசியர்கிட்ட போகிறான். ஜோசியர் சொல்கிறார், இன்னைக்கு ராத்திரி தங்காதுப்பா, இன்னைக்கு ராத்திரியோட உன் கதை முடிஞ்சுது, அவ்வளவுதான். உன்னை நிறைய பேர் உலகத்தில் வந்து பாராட்டினாலுமே கூட ஒரு பகுதியில் திட்டின்னு இருக்கான்னு சொல்கிறேன். அதனால் அந்த திட்டு பலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ என்னமோ எனக்கு தோன்றது. அதனால் உன் கதை இன்னைக்கு ராத்திரியோடு முடிஞ்சு போச்சுங்கிறான். இவருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா தேசத்தில் பெரும்பாலான பகுதி நம்மளை பாராட்டுறான், ஒரே ஒரு பகுதியில் மட்டும் நம்மளை பாராட்டலை.
அதுக்காக வேண்டியா இவ்வளவு பெரிய தண்டனையாண்டு மனசுக்குள்ளே தோன்றது அவனுக்கு. அவன் அப்படியே ராத்திரிக்கு நடந்து போகிறான் மாறு வேஷத்தில். சரி இனிமே வந்து இந்த ராஜாங்கத்தை பற்றி கொஞ்சம் சிந்தனை விட்டுட்டு மாறு வேஷத்தில் போகலான்ட்டு போகிறான். ஒரு கோவில் தென்படுறது. அந்த கோவில் உள்ளுக்குள்ளே கதவை திறந்து அந்த கோவில் பக்கத்தில் போய் படுத்துக்கிறான். அந்த நடையில் நடையில் பிரகாரத்தில் போய் படுத்துக்கிறான். படுத்துட்ட உடனே ராத்திரிக்கு ஒரு 12 மணி 12:30 மணி ஆகுது. அந்த கோவிலை பார்க்குறான், பாழடைஞ்ச கோவிலாக இருக்குது. அது என்ன கோவில்ட்டு பார்க்குறான். அந்த கோவில் ஒரு ராமனுடைய கோவில். ராமன் பிரத்யட்சமாக உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆனால் சிதைஞ்சு போய் கிடக்கிற ஒரு கோவில். இந்த சிந்தனையே மனசில் ஓடின்னு இருக்கு. அப்படியே தூங்குறான். 2 மணிக்கு அந்த சந்தோஷமாகவும் இல்லாமல் ஒரு 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 மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தாலுமே கூட தூக்கம் வருது. தூங்கிடுறான் 2 மணிக்கு. தூங்கும்போது ஒரு கனவு வருது. அந்த கோவிலை அவனே சரி பண்ணுறதாகவும் அவனே அந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்கிறதாகவும் மிக பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கிறதாகவும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள எல்லா கனவும் வந்து சுபமாக முடிகிறது அவனுக்கு. 2 மணி நேரத்தில் அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இவனே முன்னிருந்து செஞ்சு இவனே அந்த பிரதர்ஷிக்கு வேணுங்கிற ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடுறான். எழுந்திருந்து பார்க்குறான், காலம்பரம் 5 மணி. ஆஹா, நாம் பார்த்தது கனவு நாப்பலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு கோழிக்கும் ஒரு சத்தம் கேட்குது. நம்ம இன்னைக்கு இருக்க மாட்டோம்னு சொன்னானே அந்த ஜோசியன், ஆனால் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கமே, காலம்பரம் உயிரோடு இருக்கமே, 5 மணிக்கு கோழி கூவி எடுத்து நம்ம உயிரோடு இருக்கமே, அந்த ஜோசியனை போய் நம்ம பார்த்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி நேரம் அந்த ஜோசியனை போய் பார்க்கறதுக்காக காலம்பரம் 6 மணிக்கு போகிறான். போய் அந்த ஜோசியன்ட்ட சொல்கிறான், என்னை எல்லாரும் திட்டுவான்னு சொன்னேன், இந்த மாதிரி இன்னைக்கு அடுத்த நாள் காலம்பரம் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ மனசோடு உங்கள்கிட்ட வந்திருக்கேன், உயிரோடு வந்திருக்கேன், நீ என்னையா சொல்கிறேன்னு கேட்குறான். ராத்திரிக்கு என்னையா நடந்தது அப்படின்னு அந்த ஜோசியர் கேட்குறார். அவன் சொல்கிறான், இல்லை ராத்திரிக்கு நான் படுத்துட்டேன், ராஜாங்கிற நினைப்பெல்லாத்தையும் விட்டுட்டேன். ராத்திரிக்கு கனவுல ராமருக்கு கும்பாபிஷேகம் நடத்தினதாக எனக்கு தோணித்து, கும்பாபிஷேகத்தை நான் நடத்தி முடிச்சேன்னு சொல்கிறான். யார் ஒருவன் ராமரை பிரதிஷ்டை செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணுறானோ அவனுக்கு எந்த காலத்திலையும் தோல்வியே கிடையாது. ஜென்மாதி ஜென்மமும் நீ தான்ப்பா ராஜாவா இருப்ப. ஏன்னா உனக்கு என்னடானா ஒரு பரிகாரமாக அதுவே அமைஞ்சு போச்சு. நீ ராத்திரிக்கு படுத்துட்டு இருந்த பொழுது உன் கனவுல வந்து ராமனே கனவுல வந்து நீ ராமனுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி ஒரு பெரிய கோவிலை நிர்மாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா யாரெல்லாம் உன்னை தூற்றினாலும் சரி, உன்னுடைய ராஜாங்கத்துக்கும் அழிவில்லை, உனக்கும் அழிவில்லை, சிரஞ்சீவியாக நீதான் ராஜாவாக இருப்பாய். இது நான் அவர்கள் உபன்யாசத்தை கேட்டு என் மனசுக்குள் உதித்த கதை. இதற்கு மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே நாமெல்லாம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினாலே இவ்வளவு புண்ணியம்னா அந்த ராமனுடைய கதையை கேட்ட இத்தனை பேர் இங்கே வந்திருக்கள். நீங்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே இனிமேல் சுபிக்ஷந்தான். வணக்கங்கள். நான் ஏன் இந்த நிகழ்ச்சியில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு 2 காரணங்கள் சொன்னாங்க. வாகீச கலாநிதி கிவாஜா அவர்கள் மீது உள்ள மரியாதை, கலைமகள் பத்திரிகை மீது உள்ள மரியாதை, 2 காரணங்கள் சொன்னாங்க. நான் 3வது காரணத்தையும் நான் மனசார சேர்த்துக்கிறேன். கீழாம்பூர் அவர்கள் மீது எனக்கு உள்ள பெரும் மரியாதையின் காரணமாக தான் இங்கே நான் இருக்கேன். இந்த சிறுகதைகள்லாம் ஏன் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில கிரவுண்ட் ரூல்ஸ்லாம் அவங்க போட்டாங்க. ஏன்னா எப்படி நான் எடுத்துட்டேன்னா, எனக்கு இன்னும் ஒரு 6 வருஷம் நீதித்துறையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த 6 வருஷம் தொடர்ந்து அதே மாதிரி தான் நானும் ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்னு அவர் எனக்கு அப்படி தான் நான் எடுத்துட்டேன். ரொம்ப அவ்வளோ அற்புதமாக இருந்தது அவங்களோட த வே லேட் ஆன் த கிரவுண்ட் ரூல்ஸ். அதை விட எனக்கு அந்த டீன் அவங்க ரகுநாதன் சார் வந்து ஏன் தேர்ந்தெடுத்தோங்கிறத பற்றி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். தீர்ப்புகள் அப்படிங்கிறதுனா ஏதோ இதான் எடுத்துக்கோ அப்படி அதுக்காக ராஜாக்கள் மாதிரிலாம் பண்ண முடியாது. காரணங்கள் சொல்லணும். வீல் சே ரீசன்ஸ் ஆர் த சோல் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிமோ. அதே மாதிரி ஏன் இந்த 3 சிறுகதைகளையும் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறத ரகுநாத் சார் ரொம்ப அழகாக வந்து அந்த அறிக்கையை படித்தாங்க. அதுலேருந்து எந்தவித ஒரு பாரபட்சமும் இல்லாமல் நேர்மையான ஒரு தேர்வாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து சிந்துஜா அவங்க வந்து பாடினாங்க ரொம்ப அழகாக ஒரு சொற்பொழிவு ஆற்றினாங்க. அதில் வந்து தசரத மகாராஜா காலத்தில் 60 வருஷங்கள் ஒரு ஆட்சி பண்ணார்.
ஒரு தடவை கூட யாருமே ஆராய்ச்சி மணியை அடிக்கக்கூடிய வாய்ப்பே அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்ல வேளை தசரத காலத்தில் நான் பிறக்கல, நான் ஜட்ஜாவே ஆயிருக்க முடியாது அப்படின்னு நல்ல அப்படின்னு எனக்கு மனசுக்கு எனக்கு பட்டுது. எனக்கு அது கடந்த ஒரு 7 வருஷமா நான் ஜட்ஜாக இருந்திருக்கிறேன். 7 வருஷமா இருந்திருக்கிறேன். விசித்திரமான வழக்குகள்லாம் வரும். ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு வழக்கு வந்தது. ஒரு சில மேடைகளில் கூட அதை நான் குறிப்பிட்டிருக்கேன். அடுத்த வாரம் ஒரு திருமணம் நடைபெற போகிறது, அதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ரிட்டு போட்டாங்க. இன்ஜங்ஷன் தட் மேரேஜ் ஷுட் நாட் பி செலிப்ரேட்டட்னு. நான் சொன்னேன், மேரேஜுங்கிறது 1000 காலத்து பயிராச்சே, இதை வந்து எப்படிப்பா ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்க, இது பிரச்சனையே பயிர் சம்பந்தமான பிரச்சனை தான் அப்படின்னாங்க. உடனே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கோயிலில் வந்து ஒரு வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு கம்யூனிட்டி, ஒரு கவுண்டர் கம்யூனிட்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நடத்த போகிறாங்க. அது கூடாது. நாங்கள் ஏன் அதில் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, வேப்ப மரங்கிறது எங்களோட பார்வையில் ஒரு பெண் அம்சம், பிரைடு. அரச மரம் அப்படிங்கிறது ஆண் அம்சம், பிரெட் குரூம். இந்த கேஸில் வந்து நீங்களே ஃபோட்டோ காட்டினாங்க பாருங்கள், அரச மரம் வந்து ரொம்ப எங்கா இருக்குது, வேப்ப மரம் ரொம்ப ஓல்டாக இருக்குது, எப்படிங்க முடியும், ஸ்டாப் த மேரேஜ் அப்படின்னாங்க. உடனே நான் கேட்டேன், சரிப்பா டெண்டுல்கருக்கு எவ்வளோப்பா வயசு, அவங்க மனைவி அஞ்சலிக்கு எவ்வளோப்பா வயசுன்னு கேட்டேன். அஞ்சலிக்கு வந்து எல்லாருமே தெரியும் 5-6 வயசு வந்து டெண்டுல்கரோட கூட வயசு அவங்களுக்கு. அதனால வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் எனக்கு தள்ள முடியாதுப்பான்னு சொல்லிட்டு நான் அந்த வழக்கை நான் தள்ளுபடி பண்ணிட்டேன். அது வேற பிரச்சனை அது. ஆனால் எப்போதுமே வந்து மாதிரி விசித்திரமாக விளையாட்டாக தான் இருக்கணும் கிடையாது, சீரியஸான வழக்கெல்லாம் வரும். ஒரு போன வாரம் என் கோர்ட்டு ஒரு வழக்கு வந்தது. இப்போ சந்திரமோகன் சார் சொன்னார் இல்லையா, நான் மதுரையில் தான் நான் இருக்கேன். மதுரை ஹைகோர்ட்டுக்கு ஒரு கிளை இருக்கிறது. இது வந்து சித்திரை மாதம் வரப்போகுது. அழகர் கோயில், அது ரொம்ப முக்கியமான ஒரு வைபவம். அழகர் வந்து வருவாங்க. ஆனால் அழகர் அங்கேருந்து வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு தோல் பையில் வந்து புஸ்க் புஸ்க்குன்னு அடிப்பாங்க, நீர் தெளிக்கிறது. அது முக்கியமாக இறங்கும்போது தான் அடிப்பாங்க ஆக்சுவலாக ஆரம்ப காலத்தில். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த சைனா பம்பெல்லாம் வந்துடுது இல்லையா, அந்த அந்த ஸ்கின் பேக்கில் ப்ரெஷர் பம்பு, சொல்லப்போனால் எலக்ட்ரானிக் மோட்டர் கூட வச்சுருக்காங்க அதுக்குள்ளே வச்சு வந்து பட்டர் பாவம். அந்த பட்டர் பாவம் பயங்கர நியூசன்ஸாக இருக்குது. அவரே ஏற்கனவே வந்து ஒரு 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 என்ன ஒரு கம்பல் நின்றுட்டு ப்ரிகேரியஸாக நின்றுட்டு இருப்பாரு. அவருக்கு வாங்கி அடிச்சு எப்படி இருக்கும் அவருக்கு. அங்கேருந்து வரும்போது ஒரே டார்ச்சர் அவருக்கு. அது கூட பரவாயில்ல, அழகர் இறங்கும் போது ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காந்து ப்ரெஷர் பம்பில் போட்டு அழகர் மேலே அடிச்சா என்ன ஆகுது? அழகர் நம்ம ஒரு கல்லாவை பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு பகவானோட திருமேனியாக பார்க்குறோம். இப்போ நம்ம அதுக்குன்னு ஜென்டிலாக வந்து நீர் தெளிக்கணுமா, இந்த மாதிரி பண்ணுறதா? இது வந்து பெரிய நியூசன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அனுமதிக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டிருந்தாங்க. நான் அந்த வழக்கில் நான் என்ன சொன்னேன், பாரம்பரிய முறைப்படி தான் வந்து நீர் தெளிக்கணும், இந்த ப்ரெஷர் பம்பெல்லாம் போட்டு சைனா பம்பெல்லாம் போட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு தீர்ப்பை அளிச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஆனால் வந்து எந்த ஒரு இப்போ நம்ம அகெயின் கம்மிங் பேக் டு ரகுநாத் சார் தான், நான் பாட்டு ஜஸ்ட் லைக் தட் நான் பாட்டு கொடுத்துட முடியாது இல்லையா, அதுக்குன்னு ஒரு காரணங்கள்லாம் சொல்லணும்ல. அதுக்காக கொஞ்சம் சான்றுகள்லாம் நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ பரமசிவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு எழுத்தாளர், சமீபத்தில் காலமானார், திருநெல்வேலிக்காரர், ரொம்ப உயர்ந்த ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவர் அழகர் கோயிலை பற்றி அவர் வந்து PhD தீசிஸ் பண்ணியிருக்கிறார் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். அதான் புக்காகவும் வந்திருக்கு. எதேச்சும் அந்த புக்கை கண்ணில் பார்த்தது அப்படியே பிரட்டி பார்த்தேன். அதில் இந்த நீர் அந்த இந்த இது இருக்கு இல்லையா, தெளிக்கிறவங்க அவங்கள பற்றின ஒரு 1.5 பக்கம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விவரணை இருந்தது. அதை ஃபுல்லாக அப்படியே கோட் பண்ணி அதை மையமாக வச்சு தான் வந்து நான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து முடிச்சாச்சு. நேராக ஆற்றுக்கு வரேன். வந்தோடனே என் டேபிளில் வந்து ஏப்ரல் மாத கலைமகளில் இது இருந்தது. அது உடனே திறந்து பார்த்தோன்னா எடுத்தோன்னா தலையங்க வாசிப்பேன், அப்புறம் கீழாமரம் அவங்களோட கட்டுரையை படிப்பேன். பார்த்தா ஆச்சரியம் என்னென்னா, சொக்கநாத பிள்ளை அவர்களுடைய எழுதிய அழகர் கிள்ளை விடு தூதை பற்றி ஆசிரியர் வந்து ரொம்ப அழகான ஒரு 2.5 பக்க கட்டுரை அப்படியே எழுதியிருக்காங்க. என்னோட ஜட்ஜ்மெண்ட்லேயும் பரமசிவம் வந்து அதே சொக்கநாத பிள்ளையோட அழகர் கிள்ளையோட தூதை பற்றி கொட்டேஷன் இருக்குது. அதில் அந்த 2 வரியோடு இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், செரண்டிபிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துக்கு ஒரு வார்த்தை ஒன்று, தமிழ் அதுக்கு ஒரு இணையான சொல் இருக்கான்னு தெரியல. அதாவது நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுக்குறேன், ஒரு வருது நேராக ஜஸ்ட் கம் ஹோம் பார்த்தா நம்ம ஆசிரியரோட கட்டுற அதே கொட்டேஷனோட இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தது. அது வந்து அது ஒரு தனி ஒரு அனுபவமாகவே எனக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அது கூட ஒரு விதமான இலக்கிய அனுபவம் கூட சொல்லலாம். அதை எதுக்கு நான் அதை நான் சொல்கிறேன், நம்ம அகெயின் கோயிங் பேக் டு ஜட்ஜ்மெண்ட். என்னோட ஜட்ஜ்மெண்ட் நான் குறிப்பாக சொன்னது என்னென்னா, நம்ம திருவிழாக்கள்லாம் நடக்குதுன்னா அது பாரம்பரிய முறை எப்படி நடந்ததோ
அப்படித்தான் நடக்கணும். புதுசாக அந்த இனோவேஷன்ஸ் இந்த டெக்னாலஜிலாம் கொண்டு தேவையில்லை, லெட் அஸ் ஃபாலோ ட்ரெடிஷன் அப்படிங்கிறது தான் மையமாக எடுத்து நான் இது பண்ணேன். எதுக்கு சொல்றேன்னா, அஃப்கோர்ஸ் பாரம்பரியத்துக்கு சனாதன தர்மம் கூட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாமா கூட தெரியல, அது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நம்ம அதை. இதுவும் கிட்டத்தட்ட நம்ம கீழாம்பூர் அவங்க வந்து ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, அது வேற எதுக்கு நீங்கள் பொருத்தி பார்த்துக்க வேண்டாம்னு சொன்னார்ல, அப்படி எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் அதை. ஏன் குறிப்பாக நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, கலைமகள் அப்படிங்கிறது நம்ம வந்து தமிழ் பாரம்பரியத்தை, இந்த இந்திய பாரம்பரியத்தை ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பத்திரிகை இது. இன்னைக்கு நம்ம வந்து போகிற எங்கேயோ ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இந்த ரூட்லேருந்து இந்த அதில் பாதாளத்து நோக்கி போயிட்டு இருக்கோன்னு கூட சொல்லலாம். ஒரு நிறுத்தி நம்ம கொஞ்சம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா இந்த பாரம்பரியத்தை நோக்கி நம்ம திரும்பினாத்தான் நமக்கு வந்து ஒரு நம்ம காப்பாற்றப்படுவோம். அதுக்கு நான் கலைமகளை அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வெஹிக்கிளாக தான் நான் பார்க்குறேன். நான் அதை ரொம்ப ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு மாலை விழா அது கலந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பாருங்களேன், மண்டே டு ஃப்ரைடே வெறும் சண்டை பிரச்சனை சச்சரவு இதே தான் நாங்கள் வந்து முழுக்க கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சந்திரமோகன் உடனே ஒரு இனியான ஒரு என்ன ஒரு தமிழ் என்னமா பேசுகிறாங்க, கீழாம்பூரவங்க பேசுனது எல்லாமே எனக்கும் ஒரு பெரிய ஒரு டைவர்ஷனாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் தான், வேற ஒன்றும் ஐ ஹவ் நாட் ஃபேவர்டு யூ பை கமிங் ஹியர், யூ ஹவ் ஃபேவர்டு மீ பை இன்வைட்டிங் மீ ஹியர். அதான் உண்மை இப்போதைக்கு. அது ஒரு நாவல் அப்படிங்கிறது ஒரு 5-day டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா, சிறுகதையை வந்து ஒரு IPL மாதிரி சொல்லலாம் இல்லையா, அதான் அப்படி தான் நான் பார்க்குறது. இங்கே 3 பேர் வந்து பரிசு பெற்றுக்கிறாங்க. அந்த 3 பேருக்குமே வந்து என்னுடைய மனதார வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் 3 பேருக்குமே. அது ஒரு சிறந்த ஒரு அந்த அங்கீகரிக்கணும் இல்லையா, இந்த பரிசு விழா அப்படிங்கிறது எல்லாமே என்னென்னா ரெக்கக்னேஷன் உங்களுக்கு இருந்தால் தான் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும், அடுத்து மேலே செய்யணுங்கிற தோணும். அண்ட் அவங்க முன்னாடியே சொன்னாங்க, ஒரு சில அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தேர்வுங்கிறதே அமையும். அது அந்த மாதிரி ஒரு மேலே அவங்க மாதிரி ஒரு நிறைய படைப்புகள்லாம் அவங்க 3 பேரோட கரங்கள்லேருந்து வரணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக நான் பிரியப்படுறேன். அண்ட் பாகிஸ்த கலாநிதி அவங்களோட குடும்பத்தினரும் இங்கே இருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, MKT தியாகராஜ பகதர்லாம் இருக்கார் இல்லையா, அவர்லாம் அவ்வளோ கரிஸ்மேட்டிக் ஃபிகர்ஸ். பார்க்க முடியல, ஆனால் போனால் அந்த ரயில்வே அந்த ட்ரெயினை பார்க்குறதே வந்து சந்தோஷமாக பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது மாதிரி நாங்கள்லாம் வந்து உவேசாவை பார்த்ததில்லை, வாகிஸ்த கலாநிதி கிவாஜா அவங்களாம் பார்த்ததில்லை. அவரோட மகனை அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி தான் நாங்கள் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு. அது ஸோ ஹாப்பி. ஒரு அருமையான விழா கலந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.